கன்னியாகுமரி மாவட்டத்துல ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில். சோ கன்னியாகுமரி மாவட்டத்துல யாருக்கிட்ட கேட்டாலும் மண்டைக்காடு கோவில் ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி கேரளாவிலையும் நிறைய பேர்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் மண்டைக்காடு. ஏன்னா பெண்களின் சபரிமலை அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்காடை நம்ம அழைக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேரு சபரிமலைக்கு ஆண்கள் மாலை போட்டு சபரிமலைக்கு போறாங்க. அதே மாதிரி கேரளாவிலிருந்து பெண்கள் நிறைய பேரு மாலை போட்டு விரதம் இருந்து நம்முடைய மண்டைக்காட்டுக்கு வராங்க. பெண்களின் சபரிமலைன்னு சொல்லக்கூடிய மண்டைக்காடு கோவில்ல மாசி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா நடக்கும். 10 நாள் நடக்கும். ரொம்பவே ஃபேமஸா இருக்கும். அந்த கோயில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் கொடியேற்றத்துல இருந்து எண்ட் 10ஆம் திருவிழா வரைக்கும் ரொம்பவே கிரௌட் அதிகமா இருக்கும். மற்ற நாட்களும் பாத்தீங்க அப்படின்னா மண்டைக்காடு கோவில்ல செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த நாட்களும் ரொம்ப கூட்டமா இருக்கும். திருவிழா நேரங்கள்ல எப்பவுமே கிரௌடா இருக்கும். சோ இந்த கிரௌட் எதனால வருது அப்படிங்கறத பத்தி பேச போறேன். சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும். நம்ம எல்லாருமே மண்டைக்காடு கோவில் திருவிழாவுக்கு போயிருப்போம். 1ஆம் திருவிழா பாத்தீங்க அப்படின்னா பொங்காலை அப்படின்னு ஒண்ணு நடக்கும். சோ ரொம்பவே ஃபேமஸா இருக்கும். காலையிலேயே கொடியேற்றம், பொங்காலை இதெல்லாமே நடக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் 2, 3, 4, 5, 6 சோ இந்த நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போவாங்க. கூட்டம் இருக்கும், நல்ல கூட்டம் இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். 8ஆம் திருவிழா, 9ஆம் திருவிழா, 10ஆம் திருவிழா பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். அதாவது 8ஆம் திருவிழா ஒரு சண்டே வரும், 9ஆம் திருவிழா மண்டே வரும், அப்புறம் பாத்தீங்கன்னா 10ஆம் திருவிழா செவ்வாய்க்கிழமை வரும். இந்த நாட்கள் பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். ஏன்னா ஸ்கூல் லீவு, நிறைய பேர் வீட்டுல இருப்பாங்க, கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் கூட்டம்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுடைய ஃபேமஸ் அப்படி. அந்த கோயில் பாத்தீங்கன்னா முன்னாடியே ரொம்ப ஃபேமஸான கோவில், அதனால கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். நைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும், நைட்டும் கூட்டமா இருக்கும். பகலை விடவும் சில நேரங்களில் நைட்டு கூட்டமா இருக்கும். ஏன்னா பகல் வெயில் சூடு போக முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போறவங்க நைட்டு போவாங்க. சோ இந்த மாதிரி கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த கோயிலுக்கு இவ்வளவு கூட்டம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கோயிலுடைய ஃபேமஸ், இந்த கோயிலுடைய வரலாறு அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பழமையான ஒரு வரலாறு. சோ இந்த கோயிலுடைய ஹிஸ்டரியை பத்தி நான் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் நேற்றுக்கு மண்டைக்காட்டுக்கு போயிருந்தேன். சோ பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம், நம்ம பைக்கை நிறுத்திட்டு உள்ளாடி போக முடியல. காலையில ஒரு 10 மணிக்கு நான் போயிருந்தேன் அந்த மண்டைக்காட்டுக்கு. அப்பவே கூட்டம். முதல் நம்ம கடலுக்கு போவோம். கடலுக்கு போகும்போது போகவே முடியல உள்ளாடி, அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமா இருக்குது. கடலே அப்படிதான், கடலையும் கால் அணைக்கிறதுக்கு ரொம்ப கூட்டமா இருந்தது. அதுக்கப்புறம் கோவில் போகும்போது கடல்ல இருந்தே லைனு கியூ, நாங்க எப்படி எல்லாமோ இடையில நோந்து போயிட்டோம். லைன்ல நின்று போறீங்க நீங்க மண்டைக்காட்டுக்கு போகும்போது, கிரௌட்ல லைன்ல நின்று தான் போறீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும், டிலே ஆகும். அந்த கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து உள்ளாடி போயிட்டு நீங்க வெளியில வரதீங்கன்னா ஓகே. நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளாடி லைன்ல நிக்காம எப்படியோ இடையில நூந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் அப்படிதான் நம்ம அந்த கேட் வழி உள்ளாடி போவோம். உள்ளாடி போய் கரங்கி உள்ளாடி அம்மனை பாக்குறதுக்கு போகும்போதும் அங்கேயும் பாத்தீங்கன்னா நல்ல கூட்டமா இருந்து, நல்ல கிரௌடா இருந்தது. நாங்க எப்படியோ இடையில போய் உள்ளாடி போயிட்டோம். உள்ளாடி போய் அம்மனை கும்பிடுறதுக்கு நமக்கு டைம்ங்கிறது பாத்தீங்கன்னா அப்படி ஸ்பீடா போயிட்டு யாருமே நிக்க விட மாட்டாங்க. இங்க நின்னு கும்பிட முடியாது. போறீங்க அப்படின்னா அம்மனை பாக்குறோம், நம்ம டைரக்டா பாக்குறோம், பார்த்து கும்பிடுறோம், அப்படியே நம்மள வெளியில விட்டுருவாங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கூட்டம். சோ இந்த மாதிரி ரொம்ப கிரௌடா இருக்கும் இந்த 3 நாட்களும். நீங்க மண்டைக்காட்டுக்கு போனீங்கன்னா தெரியும், பக்தர்கள் கூட்டம் அவ்வளவு அலைமோதும். சோ மண்டைக்காடு கோவில் அப்படின்னாலே எப்பவுமே கூட்டம் தான். திருவிழா நேரங்கள்ல எப்பவுமே கூட்டமா இருக்கும். பெண்களின் சபரிமலை அப்படிங்கறது நம்முடைய மண்டைக்காடு கோவில் தான். மண்டைக்காடு கோவிலுக்கு நம்ம நார்மல் டேஸ்ல போறதை விடவும் திருவிழாக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னா கடைகள் நிறைய, திருவிழா கடைகள், விளையாட்டு கடைகள், பொம்மை கடைகள், எது எடுத்தாலும் 10 ரூபாய் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட கடைகள், எது எடுத்தாலும் 100 ரூபாய் அந்த மாதிரி கடைகள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. சோ கடைகள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதுலயும் ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கு. அந்த நீங்க மண்டைக்காடு போகும்போது அந்த பீச் சைடுல ஒரு சர்ச் இருக்கும். சோ சர்ச்சுக்கு எல்லாரும் போவாங்க, எல்லா மதத்தவரும் போவாங்க. அங்க ஹிந்து, கிறிஸ்டின் அந்த மாதிரி கிடையாது, எல்லாருமே போவாங்க. மண்டைக்காடு கோயிலுக்கும் அப்படிதான், ஹிந்துஸ் மட்டும் இல்ல எல்லா மதத்துல உள்ளவங்களும் வருவாங்க. மெயினா பாத்தீங்கன்னா கேரளத்துல இருந்து வண்டி பிடிச்சு வருவாங்க. வண்டி பிடிச்சு மண்டைக்காடு கோயில போய் கும்பிடுறவங்க இருக்காங்க. கடைகளும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பண்ட கடைகள், விளையாட்டு கடைகள். கோயிலுடைய இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கான ராட்டு, அன்ன ஊஞ்சால், அப்புறம் சின்ன சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி எல்லாமே வச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அங்கேயும் பாத்தீங்கன்னா கூட்டங்கள் அதிகமா இருக்கும். இந்த எக்ஸிபிஷன், இந்த விளையாட்டு இங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நைட்டு கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும்.
அதுக்கப்புறம் மண்டைக்காட்டுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கூட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடக்கும். கூட்டு பொங்கல் அப்படின்னா என்னன்னா, இப்போ மண்டைக்காட்டுக்கு போறவங்க ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து போய் கடல்ல போய் கால் நனைச்சிட்டு அம்மனை கும்பிட்டுட்டு வெளியில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த மீன், கிழங்கு, சாப்பாடு, ஸோ இந்த மாதிரி பொங்கி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போவாங்க, ஃபேமிலியோட சேர்ந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே திருவிழா நேரங்கள்ல ரொம்பவே நடக்கும். ஸோ மத்த மாதிரி கோயிலுக்குள்ளாடி பாத்தீங்கன்னா பொங்கல் அது தனி ஒரு செக்ஷன். வெளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் வாங்கி சமைச்சு சாப்பிடுறதுங்கிறது வந்து அது இன்னொரு செக்ஷன். அது வந்து பாக்குறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா, ரொம்பவே வித்தியாசமா, ரொம்பவே ஹாப்பியா, ஏன்னா ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அது ரொம்பவே நல்லா இருக்கும். கோயிலுக்குள்ளாடி பாத்தீங்கன்னா அன்னதானம் அப்படிங்கிற ஒண்ணு கொடுப்பாங்க. அதாவது அந்த மத்தியான டைம்ல அன்னதானம் கொடுப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கோயிலுக்கு உள்ளாடி போய் அம்மனை கும்பிட்டுட்டு டைரக்டா வந்து அன்னதானத்துக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த அன்னதான பந்தலையும் பாத்தீங்கன்னா கூட்டம்ங்கிறது வந்து அல மோதும். சோ நான் கூட ரீசெண்டா ஒரு 2 months முன்னாடி மண்டைக்காட்டுக்கு போயிருந்தேன். திருவிழா இல்ல, ஆனா மண்டைக்காட்டுக்கு போயிருந்தேன். கூட்டம் தான், அது ரொம்ப அதிகம் கிடையாது, மக்கள் வராங்க. சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோவில் மண்டைக்காடு கோவில். நீங்க மண்டைக்காட்டுக்கு போறீங்க அப்படின்னா, திருவிழா நேரங்கள்ல போறீங்க அப்படின்னா நீங்க பிள்ளைங்களை கொண்டு போகும்போது கொஞ்சம் கவனமா கொண்டு போங்க, ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க போட்டிருக்கக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃப்டியா வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த கூட்டத்துல யார் நம்ம மேல கை வைக்கிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு. சோ நீங்க திருவிழா நேரங்களை போய் அம்மனுடைய அருளை பெறுங்க. சோ நாளைக்கு மண்டைக்காடு ஹிஸ்டரி, சோ அந்த மண்டைக்காடு கோயிலுடைய ஹிஸ்டரி எப்படி வந்தது, எதனால இந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கு, எதனால கேரளத்துல உள்ளவங்க அதிகமான பேர் நம்ம மண்டைக்காட்டுக்கு வந்து கும்பிடுறாங்க அப்படிங்கறத பத்தி நான் நாளைக்கு ஒரு வீடியோல ஷேர் பண்ண போறேன். நீங்க மண்டைக்காடு கோவில் திருவிழாவுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. போனீங்களா இல்ல போகலையா, இல்ல இனிதான் போக போறீங்களா அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோட கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.